அற்புதமான ஏவி, அதுலேயும் அந்த ரசிகர்கள் ஆற தழுவி இதை ஏற்றுக்கொள்வார்கள்ன்றப்ப இது வந்து பிக்சரை பார்த்துட்டு ஏவி எழுதினாங்களா இல்லை ஏவிக்காகவான்னு தெரியல. ஆனால் பிரச்சனை இல்லை, அது நீங்கள் அந்த ஹக் கொடுக்கும்போது எங்களுக்கே கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு பிரதர். ஆங்கர் தானே நீ? ஆமா 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 சொல்லு. ஆமா ஆமா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு. ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளும் பலமான பாராட்டுகளும் கைதட்டல்களும். இப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்டை பண்றது அப்படின்றது ரொம்பவே இது வரைக்கும் எடுத்து வந்த ப்ராஜெக்ட்ஸுமே வந்து ஒவ்வொரு விதத்தில் வந்து அது ஒரு சிறப்பம்சமா இருக்கு. அந்த வகையில் இதுவும் இருக்கும்போது வாழ்த்துக்கள் நம்ம. எஸ் அஃப்கோர்ஸ். அண்ட் அடுத்ததா இப்போ நம்ம இந்த ஸ்டார்ட்டை பத்தி இவ்வளோ பேசிட்டோம். இதற்கு காரணமானவரை ஸ்டேஜுக்கு கூப்பிடணும் இல்லையா? ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட்னுடைய ப்ரொடியூசர் மிஸ்டர் சாகர் பெண்டலா சார் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி ப்ரெஸ் மீடியா ரொம்ப நன்றி ஆன் சண்டே ஈவினிங் வந்ததுக்கு. நாங்கள் ஆக்சுவலாக இந்த படம் வந்து கொரோனா முன்னாலேயே நாங்கள் டிசைட் பண்ணுறதுன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கொரோனா டைமில் நானும் டைரக்டர் கொஞ்சம் பயப்பட்டோம், நடக்குமா நடக்காதான்ட்டு. எல்லாருக்குமே ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. பட் ஐ திங்க் வித் த கிரேஸ் ஆஃப் காட் நாங்கள் பண்ணிட்டோம். ரீசெண்டாக இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதில் கோலி வந்து ஜெயிச்சு வச்சிட்டார், ஒரு மிரக்கிள் விக்ட்ரி கொடுத்தாரு எல்லாருக்கும். ஐம் ஷோர் நீங்கள் யாரும் மறக்க மாட்டீங்க. ஸோ அதோட ஸ்டோரி என்னென்னா, அவர் ஒரு 2 இயர்ஸாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார். நம்ம எல்லாருக்குமே டவுட் இருந்துச்சு, அவர் வருவாரா, மறுபடியும் இந்தியாவுக்கு அந்த ஃபார்மில் கொடுத்து ஜெயிக்க வைப்பாரான்ட்டு. நம்ம டைரக்டர் இஸ் சிமிலர் ஒரு ஸ்ட்ரகிள். அவர் வந்து இந்த படம் வந்து ஒரு 5 to 6 இயர்ஸ் போகாத ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்லை, பார்க்காத ஆர்டிஸ்ட் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அப்போ எவ்வளோ கஷ்டம்னா, நாங்கள்லாம் உண்மையை கஷ்டப்படல இந்த படத்துக்கு. நாங்கள் சும்மா காசு போட்டிருக்கோம், அவர் குவாலிட்டி கொடுத்துருக்காரு. பட் என்டையர் கிரெடிட் ஃபார் த மூவி டெஃபினெட்லி கோஸ் டு கார்த்திக். அவர் டே நைட் பார்க்காம, சாப்பாடு பற்றி கேட்காம, அவர் வந்து நான் ஃபோன் பண்ணிட்டு கார்த்திக் சாப்பிட்டீங்களான்னு கேட்டால், சார் அப்படி அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் வாங்க கார்த்திக் சாப்பிட்லான்னு சொல்லுவேன். ஸோ ஹீ இஸ் ஆல் த கிரெடிட்ஸ். நாளைக்கு இந்த படம் கண்டிப்பாக நல்லா வந்துச்சு, நாங்கள் பார்த்துருக்கோம். 100% கிரெடிட் கோஸ் டு கார்த்திக், அது என்ற மாற்றம் இல்லை. ஸோ தேங்க்யூ கார்த்திக் ஃபார் கிவிங் அஸ் அ பியூட்டிஃபுல் மூவி ஃபார் ரைஸ் ஈஸ்ட். ஓகே, இப்போது த லீட் அசோக், ஐ திங்க் இட்ஸ் அ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஐ ஹவ் சீன் இன் ஆல் இஸ் மூவிஸ். உங்களுக்கு இங்கே 3 அசோக் தெரியுறாங்கல்ல ஸ்க்ரீனில், பட் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்குது. தேர் ஆர் 4 அசோக்ஸ் இந்த மூவி. ஸோ அது நாங்கள் ரிவீல் இப்போ பண்ண மாட்டோம், படத்தை போய் பாருங்கள். யூ நோ வாட் இஸ் த 4th அசோக் இன் தட். எஸ் சார். ஸ்பீக்கர்லாம் போட்டு இவ்வளோ பேர் நிப்பாட்டி வச்சுட்டு அதை சொல்லிட்டு இல்லைங்க, அது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருக்கும். ஓகே சார், அது போய் பார்க்கணும் இல்லை? ஓகே சார். அதுக்கப்புறம் ஸோ அசோக் ஹேஸ் டன் பிரில்லியன்ட். நான் சும்மா சொல்ல as a ப்ரொடியூசர்ன்ட்டு, he also worked really hard, day night இல்லாமல், மழை, ஸ்னோ, ஹீட் எல்லாத்தையும் தாங்கிட்டு. தேங்க்யூ அசோக் ஃபார் கிவிங் அஸ் அ பியூட்டிஃபுல் மூவி. கிளாசி ரித்து வர்மா, அவங்க ஷார்ட்ஸ் பார்த்துருக்க மூவியில் யூ கேன் ஆக்சுவலி ஃபால் இன் லவ் வித் த கேரக்டர். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அவ்வளோ எனர்ஜியோட. ஐ திங்க் ஷீஸ் அன் ஆப்ட் கம்பேன் டு ட்ராவல் மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. வெரி பப்ளி. ஸோ சூப்பர் ஒர்க் வித் யூ. ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐ ஹவ் சீன் as well. அண்ட் அப்பர்ணா இஸ் நாட் ஹியர். அப்பர்ணாவை கேரக்டர் வந்து நீங்கள் இந்த வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க, அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் ஒன் ஒரு வில்லேஜ் கேரக்டர், பட் பியூட்டிஃபுல்லி டன். ஐ டோன்ட் வாண்ட் டு சே மச் பிகாஸ் ஸ்பாயில் பண்ணக்கூடாது அந்த கேரக்டர். அண்ட் சிவாத்மிகா, ஐ டீஸ் her by saying she's a company artist, but she's been super supportive. She's done brilliant. I'm sorry about the first incident about that, but you know, I was super surprised. Footage பார்க்கும்போது her eyes speak a lot. You have seen in the trailer பார்த்துருப்பீங்க, அவங்க கண்ணு வச்சுட்டு ஃபுல் ஆக்ட் பண்ணி விட்ருவாங்க. So she's done brilliantly. All in my generation, when we went for colleges, we fall in love with girls like Shivatmika. So she's that kind of a character.
ஸோ இதுக்கப்புறம் ஐ ஹவ் டு டாக் அபவுட் விது த டிஓபி. சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும். ஐ திங்க் இட்ஸ் மிரக்கிள் தட் விது ஹேஸ் கிவன். நான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த ஈவெண்ட்டுக்கு முன்னால் விது கிட்ட, விது சேர்ந்து மறுபடியும் போனால் கூட இந்த மாதிரி படம் பண்ண முடியாது விதுன்னு சொன்னேன். he said ஆமாம் சார், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வராது, we can't recreate this brilliant மூவின்னு சொன்னார். And of course Gopi Sundar, who's not here, songs brilliant-ஆக பண்ணியிருக்காரு. And a special thanks to Dharan, who's done the BGM for the movie, is one of the music directors, and he's put his heart and soul. I sat with him in a lot of sessions. We sat till morning 4 a.m. We've jammed a lot, so music has come out really well. And of course Anthony sir, my favorite. சொல்ல தேவையில்லை, you've seen all the pipelines of movies he's done. And first confidence படம் முடிச்சுட்டு எடிட்டர் கிட்ட போகும்போது நான் கேட்டேன், ஆண்டனி what do you think of the movie ன்ட்டு. Sagar, trust me, it's a big hit. That's his first confidence he gave me on the movie. And coming from such a great technician, it gave us a lot of confidence. So thank you for the brilliant edit, sir. Of course, Vinod, Ayappan sir, who are releasing the movie in Tamil Nadu. Thank you so much in believing in us. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு காசு வரும், அந்த காசு எங்களுக்கும் தாங்க. எல்லாரும் ப்ளீஸ் தியேட்டரில் போய் பாருங்கள். நான் எல்லாரும் சொல்கிறது தான், தியேட்டரில் போய் பாருங்கன்ட்டு. பட் இந்த மூவிக்கு வந்து ஒரு விஷுவல் ப்ரில்லியன்ஸ், ஒரு மியூசிக்கல் ப்ரில்லியன்ஸ் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எங்கேயுமே இந்த மூவி பற்றி உங்களுக்கு டவுட்டே வராது. கோ வாட்ச் இட், 100% நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. 2வது வாட்டி கூட போய் பார்ப்பீங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ. அவங்க தான் இந்த அரங்கத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து உட்காந்தாங்க. ஸோ அவங்களே நம்ம இங்கே இன்வைட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமா 2 ஹீரோயின்ஸும் பக்கத்தில் உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது நம்ம இந்த கேண்டிட் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு பேசலாம், அப்படி இல்லை, அவங்க ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசிட்டு உண்மையிலேயே பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசிட்டு இருந்தாங்க? ஃபோட்டோகிராஃபர் ஒட்டு கேட்டால் தெரியும் நினைக்கிறேன். இதான் கேட்டுக்கலாண்ணே. அவங்க அங்கே என்ன பேசினாரு தெரியும், பட் இங்கே என்ன பேச போறாங்கன்றது ஓரளவு பேசுறாங்க. பாரு சண்டேல எவ்வளவு க்ரௌட் இருக்காங்க பாரு. ஃபுல் க்ரௌட் இருக்கு. This is why I love Chennai. I never expect this from Chennai usually. தட்டுங்க பாருங்களேன், இங்க எல்லாரும் இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற 2 ஆங்கர்ஸ் பத்தி நான் சொல்லணும். ஐயோ, அதுலயும் அவர் அந்த பிளாக் அண்ட் சப்பியா பயங்கர ஹேண்ட்ஸமா இருக்காரு. அவரை பத்தி எப்படி நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி. நாங்க பேசுறது உங்களுக்கு புரியுதுமா? அப்படி கண்டிப்பா நீங்க சொல்லிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே, ஸோ இப்போ அவங்கள மேடை கலைப்பதற்கான தருணம் இது. ஸோ இவங்க கண்களாலேயே நம்மளை கொள்ளையடிச்சவங்க. ஸோ தொடர்ந்து தன்னுடைய ரோல்ஸ் மூலமா தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வரக்கூடிய ரித்து வர்மா அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. உங்கள் பலமான கைத்தறகளோடு ப்ளீஸ். அவங்களுக்கு தமிழ்ல நேரமா கத்துக்கிறது இதுக்கு மட்டும் கத்துது பாருங்க. ஓஹோ, அப்படி சரி விடு. நான் உங்களுக்கு there are lots of fan here, they are sharing this much of love on you. எல்லாருக்கும் வணக்கம். Hi everyone. Very happy and excited to be here. நித்தம் ஒரு வானம், இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். I'd like to take this opportunity to thank my wonderful team, starting with our producers, Viacom 18, Rise East Entertainment, Sagar sir. Thank you for making me a part of this beautiful film. The captain of our ship, Ra Karthik. Thank you for writing this beautiful, heartwarming story, and thank you for choosing us to convey this story. We all know the struggle you've been through and how much you waited for this moment. Wishing you nothing but the best. I hope this movie becomes a super, super hit. Ashok, the audience is going to love you. All the effort and the hard work that you put into portraying these characters is all going to pay off. As usual, it's been an absolute pleasure to work with you, and looking forward to our next film together. Aparna Balamurali, I think we all know what a brilliant performer she is. She's brought in this
different energy to the character, and I'm sure you're going to love her character. Shivatmika, I think she was born to do this. She's a natural performer, and you're all going to fall in love with Meenakshi too. I think the biggest USP of our film is the freshness of the film. I think full credit goes to our DOP Vidhu. Thank you. I think the full film wouldn't have been the same without you. Thank you so much for all the work that you put in. A big thank you to Gopi Sundar and Dharan for the lovely, lovely music. Anthony sir, a big thank you to all the departments, direction department, production department, and everybody involved in the film. November 4th படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக வாங்க, படம் பாருங்க. யூ won't be disappointed. Thank you so much. ரொம்ப நன்றி. சூப்பர் சூப்பர் ரித்து அவர்களே. ஒரு 5 கேள்வி வச்சிருந்தேன், எல்லாத்துக்குமே சேர்த்து பதில் சொல்லிட்டாங்க எடுத்தோடனே. இந்த லாஸ்ட்டாக நீங்கள் சொன்னீங்கல்ல, என்னது இப்படி பார்த்தா நான் எப்படி இங்கிலீஷில் பேசுவேன். த லாஸ்ட் வேர்ட் யூ செட், நவம்பர் 4க்கு படம் தேட்டருக்கு வருது இந்த தமிழ். Who taught you that here? யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? அவங்களுக்கு தமிழ் தெரியும்பா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் தெரியும். ஓகே. இந்த யூனிட்ல who used to teach you Tamil more? Ashok. He's been the most helpful. He's been most helpful. Yeah, he's always helping girls. Only girls. This is our second film together and we're friends, so yeah. பரவாயில்ல பிரதர், இந்த விஷயத்தில் தமிழ் வளருதுன்னா சந்தோஷம் தான் பிரதர். நிறைய இந்த மாதிரி நீங்கள் தமிழ் வளர்க்குறதுக்காக நிறைய இது மாதிரி தொடர்ந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது. வேற என்னெல்லாம் he used to teach you? ஏதாவது ஸ்பெஷல் வேர்ட்ஸ் இன் தமிழ் வார்த்தைகள்ல? What did he teach me? He taught me a lot of songs. He's a good singer. Yeah. You should make him come on stage and sing a song. Yeah, definitely. When he come, we will ask him to sing. You want him to come now? Yeah. இப்போ என்ன சார் பண்ணுறது, நம்ம அவங்களே கேட்டாங்க ஆசைப்பட்டு. ஸோ நல்ல பலமாக கேட்டீங்க. நம்மளுடைய ஹீரோ இப்போ மேடை கூப்பிட்டுலாமா? ப்ளீஸ் அட்வைஸ் பிரதர், ப்ளீஸ் பிரதர். எல்லாருக்கும் வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? சண்டே ஷாப்பிங் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் நினச்சிக்கோங்க, இது அவ்வளோதான். எஸ், உங்களை இப்போ கூப்பிட்டது வேறு எதுவுமே இப்போ நான் கேட்க போகிறது. நீங்கள் அகைன் வரும்போது நான் படத்தை பற்றி கேட்டுக்கிறேன். இப்போ அவங்க வந்து உங்களுக்கு ஒரு பாட்டு பாடணும், நீங்கள் அவங்களுக்கு ஒரு பாட்டு பாடணும்னு ஆசைப்பட்டாங்க. ஓகே, மேடையில் ஹீரோயினுக்காக பாடிய அசோக் செல்வன், அதுக்கு தான் அந்த டைட்டில். சரி, பாடுறேன், ஆனால் என் கூட சேர்ந்து பாடணும். ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான். நீங்கள் அவங்களுக்கு பாடுறீங்க, நாங்கள் ஏன்? நான் தனியாக பாடினா மாட்டிப்பேன் தலைவா. சரி, ஓகே ஓகே. ரெடியா? பாடலாமா? என்ன கேட்கல சார்? பாடலாம். சரி, ஓகே, பாடலாம். ஓகே ஓகே. கதை போமா பாடலாமா? ஓகே, தயவு செஞ்சு கூட சேர்ந்து பாடுங்க, பாடாமல் விட்டுறாதீங்க. அதில் புரியுது பிரதர், உங்கள் மனநிலை புரியுது. தெரியாமல் தமிழ் கற்றுக் கொடுத்துட்டேன். அதிகாலை வந்தால் அழகாயன் வானல் நீ அணையாத சூரியன் ஆகிறாய். நெடுநேரம் காய்ந்து கதகதப்பு தந்தவுடன் நிலவாய் உருமாறி நிற்கிறாய். உன்னை இன்று பார்த்ததும் என்னை நானே கேட்கிறேன், வைரம் ஒன்றை கையில் வைத்து எங்கே தேடி அலைந்தாயோ? உண்மை என்று தெரிந்துமே நெஞ்சம் சொல்ல தயங்குதே, கைகள் கோர்த்து பேசினாலே தைரியங்கள் தோன்றுமே. கதை போமா, கதை போமா, கதை போமா, ஒன்றாக நீயும் நானும் தான். கதை போமா, கதை போமா, கதை போமா. நீ பேச பேச காயம் மாறுமே. ஆடவே இல்லை யாரும். Okay. So, as you asked, as your request, he sang. Now she will sing. Yes. Now it's your turn.
With any Tamil song that you like, yeah. தமிழ் சாங் லிரிக் பேப்பர் தாங்க Any Tamil song. இனி தமிழ் சாங் 2 லைன்ஸ் லிரிக் வேணும் லிரிக் வேணுமா பாருங்க எவ்வளோ கஷ்டப்படும் என்ன பாட்டுக்கு லிரிக் வேணும்? மொபைல் கொடுங்கப்பா கொண்டா இது சொல்லுங்க அச்சோ அந்த பாட்டு வேணுமா எழுதுட்டாங்க ஸோ காற்றில் சிக்கி நித்தம் ஒரு வானம் படத்துல இருந்தே ஒரு பாட்டு பாடுறாங்க. அப்படி, Yeah. அந்த மாதிரி. Yeah, yeah. ஓகே ரெடி 3, 2, 1, go. காற்றில் சிக்கி வானம் போன மேகம் வரை வார்த்தை சிக்கி தேடி போனேன் நானும் என்னை ஜில்லென்று மௌனம் ஒன்று ஓ கலையுதே போகாத பாதை ஒன்று அடைங்கே ஒரு மாதிரி புதுதாகவே என்னை தேடியே நான் இனிமே சூப்பர் 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 அட்டகாசம் எல்லாருமே நல்ல பலமா ஒரு கை தட்டலாம். தேங்க்யூ ரித்து. சாரி கோபி சுந்தர், சாரி தரன். Yeah, sorry from me too. இல்லை இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பிரதருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் இல்லை வாங்க அடுத்த வச்சுக்கோங்க இவனோட இனிமேல் ஒர்க்கே பண்ணக்கூடாது ஐடியா வந்துடும். இல்லை பிரதர் ஸ்டேஜில் போய் பாடி கெடுத்து ஆக்சுவலாக உங்களுக்கு ஐடியா இருக்கும்ல பிரதர், எப்படி அசோக் செல்வனை பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருக்கு. ஆல்ரெடி யூ ஆர் இன் ப்ராக்ரஸ். இதுல இப்போ காம்போவாகவே சூப்பர். நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா இருக்கு. திரையில தோன்றவங்களே பாடியெல்லாம் ரொம்ப வருடங்கள் ஆச்சு தம்பி. அவங்க இவங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கணும் தெரிய வரும். Yes, of course, and thank you Ashok bro, and Ritu, you have a special meme from our team, creative team has done a meme. அதுக்குள்ள ரெடி பண்ணதா இப்போ ரெடி பண்ண இல்ல இப்போ பாடின பாட்டுக்கு meme இல்ல அப்படி போய் தேங்க்யூ அசோக் ப்ரோ, நாங்கள் மீண்டும் உங்களை மேடை கலைக்கிறோம். தேங்க்யூ. ஸ்டீலிங் இன் யூத்ஸ் ஹார்ட் சின்ஸ் 2020. என்னங்க இது கடை மாதிரி போட்டிருக்காங்க, சின்ஸ் 2020. எஸ். ஸோ ரித்து, உங்களுக்கு இதில் ரொம்ப பிடிச்ச போஸ் எது ரித்து? விச் போஸ் டு யூ லைக் த மோஸ்ட்? யா, This one. திஸ் மீன்ஸ் Second. த செகண்ட் ஒன். கேன் யூ recreate that pose here? Same pose, yeah. Thank you. But what do you want to convey to our teen boys? இப்போ இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா. Their hearts only have stolen since 2020. So what do you want to convey them? Thank you. The love has been overwhelming, and please continue to support and watch my films. Lots of love. Thank you so much. Thank you. என்னங்க அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவா? இந்த அந்த போஸ். எஸ். நான் கேட்கறதுல ரொம்ப எல்லாரும் சந்தோஷப்படும். அந்த சிரிப்பு. Thank you, Ritu. And we have one more meme. Yes. பயமாதுட்டேவா. செம்ம அழகா இருக்கீங்க. உங்களை எப்படி கரெக்ட் பண்றதுன்னே தெரியல. நான் சொல்லலைங்க, இட்ஸ் ஃப்ரம் தி கிரியேட்டிவ் டீம். ஏதாவது டிப்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? டிப்ஸ். You have any favorite pickup lines? No. What you have already heard I from don't your like- fans, I don't like pickup lines. You don't like pickup lines? Don't use pickup lines. Sir. Okay. Yeah, that's the advice I Be give. natural. Yes. Okay, அதான்ப்பா அவங்க சொல்ற அட்வைஸ். பிக்கப் லைன்லாம் வேணாம். Be yourself. That's the biggest thing to impress. Please be here. Thank you. Thank you Ritu. இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும். தொடர்ந்து எப்படி எங்களை மகிழ்விச்சுக்கிட்டே இருக்கீங்களோ தொடர்ந்து எல்லாரையும் மகிழ்விக்கிறதுக்கான தருணங்கள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். நன்றி. தேங்க்யூ. கண்டிப்பா இது வரைக்கும் நீ பார்த்த சாங்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எஸ். இப்போ
ஓகே. ஆனால் பிரதர் வந்திருக்காங்க. இப்போ ஹீரோயின் ஒரு வார்த்தை பேசணும். மியூசிக் டைரக்டர் வந்து அவங்க பேசுறத விட அவங்க இசையில் பேசினா தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அதில் படத்தில் ரொம்ப முக்கியமாக படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த விஷுவல்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண அனுபவத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் இந்த சாங் பற்றிட்டு சொல்லியிருக்கேன். ஓகே, நல்ல வேலை பெர்ஃபார்ம் பண்ண சொல்லலை. அப்படிதான் பிரதர் எங்களுக்கு சொன்னாங்க. எனக்கே சொல்லலை அதை. ஸோ அதை நான் பாட முடியாது, ஏன்னா ஒரு பொண்ணு பாடியிருக்காங்க அதை. நல்ல வேலை சொன்னீங்க. ஆனால் அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த பாட்டை நம்ம இங்கே வீடியோ சாங்காகவே பார்க்க போகிறோம். நம்ம சேர்ந்தே பார்க்கலாம், பார்த்துடலாம். ஏன்னா அங்கே உட்காந்துடலாம். சூப்பர். இந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் ஒன் ஆஃப் த மியூசிக் டைரக்டராக உங்களுடைய அனுபவம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் இருக்கிறதுக்கு. Big thanks to everyone, the producer Sagar sir and Ra Karthik. I think one of the best movies, love stories. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும். அந்த கேட்டகரியில் இந்த லவ் ஸ்டோரி இந்த காலத்துக்கு தேவையான ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கும். இட் இஸ் கோயிங் டு பி இந்த ஹிஸ்ட்ரி. அப்படி தான் இந்த படம் இருக்கும். ரொம்ப சொல்கிறோம், எல்லாமே இந்த படத்தை பற்றி ரொம்ப சொல்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையிலுமே அவ்வளோ ஒரு அர்த்தமுள்ள ஒரு லவ் ஸ்டோரி இது. அது பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. அதாவது டைரக்டர் எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறேன், ஒரு ஹீரோயின் வராங்க, அவங்களுக்கு ஒரு தீம். அப்புறம் இன்னொன்று ஹீரோயின் வராங்க, இன்னொரு தீம். அப்புறம் இன்னொன்று ஹீரோயின் வராங்க, மூணாவது. அப்புறம் நாலாவது இருக்கா வருது. நான் அதான் யோசித்தேன், எங்கே 3 தான் இது காமிச்சாங்க, அதான் கேட்டேன். இல்லை, அது உங்கள் பார்க்கும்போது தெரியும். இன்னும் நிறையா இருக்குது, இன்னும் நிறையா சர்ப்ரைசஸ் இருக்குது. என்ன பிரதர், மியூசிக் டைரக்டர் இவ்வளோ சந்தோஷப்படுறாருன்னா அப்போ ஹீரோ சார். இல்லை அதுதான் எனக்கு, அவருக்கு எங்கே மச்சம் இருக்குன்னு தெரியல. ஸோ it's not a very easy film to score music and ஏன்னா நிறைய விஷயங்கள் என்ன இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நடக்குதோ அதோட விஷயங்கள் செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது படத்தை பார்க்கும்போது தெரியும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அனுபவத்தோட ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ண ஒரு படம் இது. ஸோ it'll be in one of my best films. Thank you so much director and Saga sir for making me a part of this film and brilliant performance by நான் அந்த கதையில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அசோக் செல்வன் பிரதரோட கேரக்டர், 4 ஹீரோயின் இருந்தால் கூட 4 அசோக் செல்வன் பிரதர் வேறு மாதிரி தெரியணும்ல, அது அவ்வளோ அழகாக பிரித்து ரொம்ப அழகாக நடிச்சிருந்தார். அது வந்து மியூசிக் பண்ணி ஒரு கேரக்டருக்கும் காட்டும்போது விஷுவலாக அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட் ஃபிலிம்ஸ். அண்ட் ரித்து வர்மா, சிவாத்மிகா, அப்பனா, ஆல் ஆஃப் தெம் ஹவ் டன் அ கிரேட் ஜாப். இதில் இவ்வளோ ஹீரோயின்ஸ் இருக்காங்கன்னு இல்லை, எல்லா ஹீரோயினுமே சேர்த்து ஒரே ஹீரோயின் பண்ண வேண்டிய வேலையை தான் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு திஸ் ஃபில்ம் இஸ் ஸோ நைஸ் அண்ட் all the songs are so beautiful. Ritika has written such beautiful lyrics and இந்த சாங் பற்றி என்ன சொல்கிறது, இப்போ வரப்போகிறது இது ஜாலியாக நாங்கள் கடைசியில் இந்த பாட்டு அப்படி பண்ணலாமா வேணாமான்னு நினச்சி பண்ண பாட்டு. அதனால் அது லிரிக்ஸ் கூட ஞாபகம் இல்லை, நீங்கள் வேறு பாடுன்ட்டிங்க. ஸோ அப்பர்னா அவங்க தான் இந்த பாட்டை முதல் தடவை தமிழில் பாடியிருக்காங்க. ஸோ ஷீஸ் டன் சச் அ பிரில்லியன்ட் ஜாப் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரியே, நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் பார்க்குறதுக்கு அடுத்த வாரம் நவம்பர் 4 நம்மளுடைய படம் தேட்டருக்கு வந்துடும். ஸோ நிச்சயமாக எதிர்பார்த்து காத்திருக்கோம். இப்போ அந்த பாட்டை பார்த்துடலாமா? எஸ், அப்பர்னா அவர்களுடைய குரலில் தமிழ் வெளிவரக்கூடிய முதல் பாடலாக நித்தம் ஒரு வானம் திரைப்படத்தினுடைய இந்த ஸ்பெஷல் சாங். ஆனா உங்க வாய்ஸ்ல இதை கேட்டா கூட நல்லா தான் இருக்கும் பிரதர். இல்ல ஒரு 2 வார்த்தை 2 வரி எங்களுக்காக வேணாங்க, வாய்ப்பு தானே இருந்தது. ஓகே, உங்களுக்கு பாடுங்க, நீங்க பாடுங்க. அது உங்களை வச்சுக்கிட்டே இதை பண்ணலாமா பிரதர்னா எவ்வளவு பெரிய தப்பா அவ்வளோ சொல்லாத. எஸ், ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அவங்களுடைய வாய்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன்னு சொன்னீங்க, பட் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அந்த வாய்ஸ் இல்லையா? அதில் வேற ஒரு டோன் ஒன்று பிடிச்சிருக்கீங்க, சூப்பராக இருக்குது சார். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்குது பிரதர். ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சு கதைக்களம் வந்து நிறைய இடங்களை சுற்றி போயிட்டே இருக்குது. திடீர்னு வறண்ட இடத்துல இருக்குது, பசுமையாக இருக்குது, திடீர்னு ஐஸில் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் ஆர்ஆர் பண்ணும்போது எல்லா ஜானருக்கும் அந்தந்த இடத்த ஃபீல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்களா? எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? இல்லை, ரொம்ப கஷ்டமான வேலை அது கிடையாது. என்னன்னா இதில் நிறைய ஹீரோயின்ஸ், ஸோ ஒரு ட்ராவல் ஸ்கிரிப்ட்னால
அதில் செகண்ட் ஹாஃபும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை தூக்கி இங்கே வைக்கலாமா, அதை தூக்கி, அதாவது ட்ரெய்லரில் இந்த மியூசிக் தான் வந்ததுன்னு கூட எனக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. அந்த மாதிரி 2-3 வருஷம் ரிலீஸ் ஆகிற முன்னாடி நாள் வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ இல்லை, இந்த கதைக்கு தேவையான அந்த ஒரு எல்லாமே ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. விஷுவல்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு என்ன ஒரு ஒரு அழகான ஒரு சாதாரண ஒரு மியூசிக் கொடுத்தாவே அவ்வளோ அழகாக போய் அமையுது அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு. அண்ட் இட் வாஸ் ஸோ லவ்லி. லைக் when I see அசோக் ரோஸ் அண்ட் ரித்துஸ் திங், தேர் ஸோ பப்ளி. அண்ட் அவர் அதில் ரொம்ப இன்னசென்ட்டாக நடிச்சிருக்காங்க. இவங்க கான்ட்ராஸ்டிங்காக பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. when I see his performance and சிவாத்மிகாஸ் பர்ஃபார்மன்ஸ், அவங்க அழகாக ஒரு ஹவுஸ் நெக்ஸ்ட் டோர் இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த 2 கேரக்டருக்கு டிஃப்ரென்ஸ் கொடுக்க வேண்டிய மியூசிக் மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் படத்தில் ட்ராவல். ஸோ எனக்கும் இது ஒரு மியூசிக் ட்ராவல் மாதிரி தான். ஸோ நீங்கள் ஒரு படத்தை பண்ணி வச்சு யாரையும் எதையும் சொல்லவும் விடாம அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதில் இப்போ நம்ம எதை சொல்கிறது, ஃப்ளாஷ்பேக்கில் இல்லை இப்போ 4வது ஐயோ அதையும் சொல்லக்கூடாது அப்படி போயிட்டு இருக்குது. ரொம்ப நேரமாக பேச வர எல்லாருக்கும் அந்த குழப்பம் இருக்குது. ஸோ அவர் வர்றப்ப கேட்டுருவோம் என்னதான் யோசிச்சு பண்ணார் அப்படின்னு சொல்லி. நீங்கள் இந்த 4 ஹீரோயின்ஸில் இந்த ஹீரோயின்ஸ்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எந்த போர்ஷனில் நீங்கள் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டீங்க? நான் ஃபஸ்ட்டு இந்த ஹீரோக்கு தான் ஒர்க் பண்ணேன். அவர் அவங்களோட இருந்தனால அவங்க கூட ஒர்க் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ அதனால எனக்கு 4 போர்ஷனுமே. இந்த கொஸ்டின் ரொம்ப நீங்கள் அடிக்கடி எல்லாருமே கேட்ட மாதிரி தெரியுது. கொஸ்டின் முடிக்கிறதுக்குள்ள நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து இதே மாதிரி உங்களுடைய படைப்புகள் நல்ல விதமாக வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். தேங்க்யூ. இந்த பாட்டில் கேட்கும்போது அந்த அவருடைய மியூசிக் ஒரு பெரிய பெப்பினஸ் கொடுத்துச்சு. ஈக்குவலாக அதனுடைய ரைட்டிங் வார்த்தைகள் வார்த்தைகளுக்கு ஒரு தனி ஆழமாக இருக்கு. அண்ட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களையும் ஒட்டுமொத்த ஆல்பமையும் எழுதியிருக்கக்கூடியவங்க ஒரே லிரிசிஸ்ட் தான். எஸ், அவங்கள லிரிசிஸ்ட்னு சொல்றதை விட சொல்லக்கூடாது, டப்பிங் ஆர்டிஸ்ட்னு சொல்ல முடியாது. ஆமா, இல்ல நடிகைன்னு சொல்ல முடியாது, கிரியேட்டர்னு சொல்ல முடியாது. எல்லா விதத்திலையும் இன்னைக்கு வந்து சிக்ஸர் அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தவங்க தன்னுடைய 2வது படமா நித்தம் ஒரு வானம் இருக்கு. ஸோ அவங்கள இப்போ நம்ம மேடையை கூப்பிடலாம். டைம் டு வெல்கம் கிருத்திகா நெல்சன் அவர்கள். ப்ளீஸ் மேம். ஒரு குவிக் கிளாரிஃபிகேஷன். தடபுட காத்து ஆக்சுவலாக கார்த்திக் எழுதியிருக்காரு. படத்தில் இருக்கிற மற்ற சாங்ஸ்லாம் நான் எழுதியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் சொல்லல. படத்துக்கு வந்து பேரே நித்தம் ஒரு வானம் அப்படின்னு வச்சுட்டாரு. ரொம்ப கவித்துவமாக இருக்குது. விஷுவல்ஸ் எல்லாம் கவித்துவமாக இருக்குது. கட்ஸ் எல்லாமே கவித்துவமாக இருக்குது. பேரும் அப்படிதான். இந்த பேர் வச்சுட்டு உங்கள்கிட்ட வரும்போது என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் இருந்துச்சு டைரக்டருக்கு? எப்படி உங்களுக்கு இருந்துச்சு ஒர்க் பண்ண? ஆக்சுவலாக ஸ்கிரிப்டே கவிதை தாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லலை, சுச்சுவேஷன்லாம் சொல்ல, கதை அனுப்பிச்சிடுறேன் படிச்சிருங்க அப்படின்ட்டாரு. ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணிட்டு வைக்கவே முடியல. இது வந்து பொன்னியின் செல்வன் ஒர்க்கும் போயிட்டு இருந்த டைம். வேற ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அங்கே ஒர்க் இருக்குது, பட் இது சத்தியமாக வைக்க முடியல. அவ்வளோ அழகான ஒரு ஸ்டோரி, இவ்வளோ அழகான ஒரு லவ் ஸ்டோரி ரொம்ப இந்த ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பார்க்கல. ஸோ நானுமே தியேட்டரில் போய் இந்த எல்லா கேரக்டர்ஸையும் ஆன் ஸ்டேஜ் ஆன் ஸ்க்ரீன் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். ஸோ சூப்பர். நீங்கள் எழுதுனதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் நிறைய முக்கியமான வரிகள் இருக்குது. இப்போ அவங்க பாடின வரி கூட, காற்றில் சிக்கி. உங்கள் அம்மாவுக்கு எத்தனை பசங்க? ஒரே பையன். அப்படியா? உங்கள் அம்மாவுக்கு எத்தனை பசங்க? அதுக்கு சம்மந்தம் இருக்கா? இல்லை, ஒரு அம்மாவை கூப்பிட்டு உங்கள் பசங்களை எந்த பையன் பிடிக்கும்னு கேட்டால் பதில் சொல்ல முடியுமா? 3 பேர் மேடம். 3 பேர். 3 பேர்ல யார் உங்களுக்கு பிடிக்கும்? கரெக்டான கேள்வி. அதனால எல்லா பாட்டுமே உங்களுக்கு இல்லை ஒரு வார்த்தை ஏதாவது ஒரு எழுதும்போது சபாஷ் அப்படி பின்னிட்டியே அந்த லைன்ல நீங்களே அப்படின்னு அந்த கவிஞர்களுக்கு தோணும்ல ஒரு இடத்துல அப்படின்னு நீங்களே சொன்ன இடம். இல்லை, சபாஷ் கிருத்திகாங்கிறத விட நான் ரொம்ப ரசிச்சு எழுதுனதுன்னு வேணா சொல்லலாம். இது வந்து ஒரு குட்டி சாங். இது ஒரு மினி சாங்காக ஒன்று வந்திருக்கு. ஒரு சுச்சுவேஷனுக்கு பின்னாடி கேட்குற ஒரு பாட்டாக. அது கொஞ்சம் சங்க இலக்கியம் ஸ்டைலில் ஒன்று வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அது வந்து இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அது எழுதுறதுக்கு. ஏதாவது 2 வரிகளை கூட ஷேர் பண்ணலாமா? சொல்லலாமா? பாட்டை பாடினதே அவங்க தானா? அப்போ பாடலாமே, ஏன் சொல்லணும்?
ஃபர்ஸ்ட் பாடிட்டு அப்புறமேல் பேச சொல்லுவோமா? அதுதான் best. ஒவ்வொன்றா அந்த சாங் எல்லாரும் கேட்டுட்டாங்களா? ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணோம்ல. அப்போ இங்கே ரிவீல் பண்ணலாம். எஸ், இன்னும் 5 நாளில் படத்தையே பார்க்க போகிறாங்க. ப்ளீஸ் சார். இல்லைப்பா, எதை சொல்லலாம் கேட்டுக்கோப்பா டாக்டர் சார். இது பண்ண சொல்ல ப்ளீஸ். ஒரு வேழம் நாகம் ஒன்று வீழ்த்த பார்க்கையில் ஒரு தாழம் பூத்தெடுத்து மருண்டதாம் சகி. அந்த வேழம் நோக்கிட அந்த தாழை நோக்கிட ஒரு மூன காவியம் பிறக்க. இது அந்தி பாகமா யுக நேர கானமா அதை கண்டு சொல்லடி சகி. இவ்வளோதான் பாட்டு. அழகு 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 அழகு. நீங்க மியூசிக் கம்போஸ் பண்ணுவீங்களா மேம்? இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன். அதான் முடிச்சு போச்சு தம்பி. நீங்க என்ன மேம் பண்ண மாட்டீங்க? இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களே எழுதி அவங்களே இசையமைச்சு அவங்களே பாடும்போது அதில் ஒரு பயங்கரமான ரசனை இருக்கணும்ல. எஸ். ஸோ மோர் தென் வாய்ஸ் அதை பற்றி கேட்கணுமா? இப்போ எல்லாத்தையுமே இன்னைக்கு அவங்க பண்ணுற எல்லாத்தையுமே சூப்பர். பேசுறதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இருக்காங்க மேம். எல்லாரும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருந்தால் நீங்கள் பேசுறதை பற்றி நாங்கள் ஒரு விஷயம் பேசுகிறோம். ஸோ கிருத்திகா அவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கோம். குந்தவை பேசுகிறத கேட்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. இல்லை, கண்டிப்பாக குந்தவை டைலாக் கிடையாதுங்க, மன்னிச்சிடுங்க. சரி, அதெல்லாம் டப்பிங் ஸ்டுடியோவில் உட்காந்து பண்ணோம். அப்போ தான் அது ஒரு ஃபீல். அப்படியா மேடம்? லைவ்ல எங்களால் பார்க்க முடியாது. ஆனா இந்த படத்துல வந்து ரித்துக்கு பார்த்தீங்களா? ஆனா இந்த வாய்ஸ் கேட்கலாம்ல நாங்க இப்ப. இப்போ ட்ரெய்லர் ஏதாவது ஒரு டயலாக் ரித்துக்கு நீங்க பேசின ஏதாவது ஒரு டயலாக். இல்ல, அதான் நீங்க ட்ரெய்லர் போட்டீங்கன்னா கேட்கலாம். மேம் நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க மேம். ரொம்ப. இப்படி இருந்தா நாங்க எப்படி கண்டென்ட் எடுக்கிறது? நான் உங்க மாதிரி ஆளுங்க கிட்ட பழக்க முடியுமா சொல்லுங்க? சும்மா ஏதாவது போடா வாடா அந்த மாதிரி கூட இல்லை மேலிடத்துலேருந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக. இல்லை, அது ட்ரெய்லரில் அவங்களோட சேர்த்து கேட்டால் தான் சிறப்பு மேம். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய பயணம் இன்னும் தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய தரமான படைப்புகளை நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். பட் இந்த ஸ்டேஜில் வந்திருக்கும் போது ஐ ஹாவ் டு தேங்க் 2 people. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீலாவதி, இந்த படத்தோட கொரியோகிராஃபர். அவங்க தான் வந்து என்னை கார்த்திக் சாருக்கு ரெஃபர் பண்ணாங்க. ஸோ பிக் தேங்க்ஸ் டு யூ லீலா. நீங்கள் இல்லைன்னா இந்த சான்ஸ் எனக்கு கிடச்சிருக்காது. இட்ஸ் a great opportunity that you have gifted to me. And of course ரா கார்த்திக் சார் ரொம்ப பொறுமையாக ஒரு பாட்டும் என்கிட்ட செதுக்கி வாங்கியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிவாத்மிகா ராஜசேகர். நித்தம் ஒரு வானம்ல மீனாட்சியை நடிச்சிருக்கேன். இந்த படத்தோட உங்கள் எல்லோரும் டு பி இன்ட்ரடியூஸ் டு ஆல் ஆஃப் யூ த்ரூ திஸ் ஃபிலிம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படப்படன்னு இருக்குது சடனாக. நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். ஐ ஸ்டார்ட் வித் சாகர் சார். சார் ரொம்ப நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ரூபக் சார், த என்டையர் டீம், ஆந்தனி சார், லீலா மேம், நவதேவி, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், நிஷா, பிரியன், கிருத்திகா மேம், தருண் சார், கோபி சுந்தர் சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னா இட்ஸ் ஆப்வியஸ்லி பிகாஸ் ஆஃப் ஆல் ஆஃப் தேர் ஒர்க். கார்த்திக் சார், தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஆக்டராக எப்பவுமே யோசிச்சுட்டு இருப்போம், நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா, ஒரு நல்ல கேரக்டர் கிடைக்காதான்னு யோசிச்சுட்டே இருப்போம், வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். அதுதான் எனக்கு மீனாட்சி. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சார். ஐ கான்ட் எக்ஸ்பிளைன் மோர் தென் தட். அண்ட் நீங்கள் டைரக்டரை விட எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அண்ட் என்னையே பார்க்குறத விட டிரெக்டட் பை ரா கார்த்திக்னு பார்க்குறப்ப தான் இன்னும் சந்தோஷமாக இருக்குது. குட் லக் சார். ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் டேக்ஸ் யூ பிளேசஸ். விது சார், எங்கள் அம்மா அப்பா அப்புறம் நான் என்னை எவ்வளோ நம்புறது நீங்கள் தான். தேங்க்யூ ஃபார் பீயிங் சச் அ பிக் சப்போர்ட் ஃபார் மீ. அண்ட் உங்களால் தான் நித்தம் ஒரு வானம் இவ்வளோ அழகாக இருக்குது. இட்ஸ் பீன் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட்
who am I missing? I hope I'm not missing anybody. Ritu, Aparna. Firstly about Aparna, இந்த படத்தில் you love her. அவங்களோட ஆக்டிங் பற்றி நான் செப்பரேட்டாக சொல்ல விரும்பல. You guys know what she is. And you guys are going to love Madhi and Ritu. Meeting you through promotions, I'm so happy this happened. You're such a lovely person. And Shubhava, avlo alaga nadichirukkinga. People are going to love you and it's been a pleasure, Ritu. Shoks, ரொம்ப ரேராக தான் இவ்வளோ ஸ்பெஷலான கோ-ஆக்டர்ஸ் கிடைப்பாங்க. உங்களால் தான் நான் மீனாட்சியை இவ்வளோ அழகாக நடிச்சிருக்கேன். அண்ட் வீரா, பிரபா, அர்ஜுன், I don't think anybody else could have pulled it off like you. I'm so proud of you, and in the padatoda I hope you get all this success recognition that you truly deserve. Good luck. Did I miss anyone? இல்லைம்மா. இல்லை மேம். November 4th நித்தம் ஒரு வானம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப ஒரு எமோஷ்னலான, அழகான, ஸ்வீட்டான, பாசிட்டிவான படம். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து படத்தை பாருங்கள். You guys will love it, I guarantee that. And படத்தோட மீனாட்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அடேங்கப்பா, பதட்டமா இருக்கும்போதே இவ்வளோ நிறுத்த நிதானமா எல்லாரையும் தெளிவான வார்த்தைகளோட அற்புதமா நவம்பர் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் வந்து பாருங்க. நல்லா இருக்கும் படம். நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க. அவ்வளோ இல்லை from the heart சொல்றேன். உள்ள போயிட்டீங்க, படத்துக்குள்ளேயே போயிட்டீங்க. நீங்க ரொம்ப ஜெனியூனா இருந்துச்சு சிவாத்மிகா. அதுவும் டைரக்டரோட பேர் வரப்ப, என் பேர் வரதை விட அவர் பேர் வரப்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த வார்த்தைகள், அந்த மிகப்பெரிய வார்த்தைகள்லாம் ரொம்ப பெரிய வார்த்தைகள். நிறைய பேர் பேசும்போது, இந்த க்ரூவில் இருக்க நிறைய பேர் பேசும்போது, ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரொடியூசர், அந்த ஒரு ஜென்யூனிட்டி எல்லாருக்குமே ஒருத்தர் இன்னொருத்தர் கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் இந்த ஒட்டுமொத்த ப்ராடக்டாக நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள். ஏதாவது ஒரு ஃபன்னியான இல்லை வியர்டஸ்ட் மூமெண்ட் ஹேப்பன் ஆன் ஷூட், அது மாதிரி ஏதாவது இருக்கா ஷேர் பண்ணுறதுக்கு? இல்லை, மிராக்குலஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் அவங்க 2 பேர்கிட்ட தான் இருக்கு. மிராக்குலஸ் ஸ்டோரிஸ் அது அவர் சொல்லுவார், அசோக் நல்லா சொல்லுவார் அந்த ஸ்டோரி. உங்களுக்கு ஏதாவது மிராக்குலஸ் ஸ்டோரிஸ் இருக்கா? இல்லை, ஃபன்னி கிடையாது. பிகாஸ் எவ்ரி டே வாஸ் ஃபன் ஆன் செட். இவங்களோட எல்லாமே எமோஷனல் தான். என்ன கேட்டால் இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு 5 நிமிஷம் பேசினா அழுதுருவேன், அந்த அளவுக்கு எமோஷனல். ஐயோ, அப்போ இன்னொரு 5 நிமிஷம் பேசுங்க. மற்றவங்க எல்லாருமே ஒரு நியூஸ் சொல்லிட்டாங்க, நீங்களும் ஒன்று சொல்லுங்க. ஏதாவது ஒன்று சொல்லணும் புதுசா, இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயம். புதுசாவா? ஏதாவது என்ன எமோஷனலா என்ன இருந்துச்சு? என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்ன சொல்றது? ஐயோ, எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா சார் டக்குன்னு சொல்றதுக்கு? அவர்கிட்ட போய் கேட்குறீங்க, எதையுமே சொல்லாதேன்னு அவரு. எமோஷ்னல் ஸ்பெஷல் கிடையாது. பட் இந்த படத்தில் பாதினி பாதினான்னு ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம் நானும் அசோக். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எப்போதுமே மணி சார் மூவிஸ் பார்த்து இந்த மாதிரி ஒரு லவ், இந்த மாதிரி ஒரு வீடியோ சாங்கில் நடிக்கணும்னு ஆசையாக இருக்கும். அது இந்த படத்தோட அந்த பாட்டோட நடந்துருச்சு. என்ன பாட்டு? அண்ட் பாதினி பாதினா எப்படி வருவாங்க? புரியுது, பாடுதானே சொல்லுவாங்க. அவங்க அங்கேயே உட்கார்ந்துருக்காங்க, அவங்க தான் பாடியிருக்காங்க பாட்டு. தப்பு. ஐ அப்பாலஜைஸ் இன் அட்வான்ஸ். ஒரு சிங்கர் இருக்காங்க, ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காங்க. பாதினி பாதினா பாதினி பதாரம் நான் போதினி போதம் நான் போதினி உன் போகம் நான் நூறு வானம் நாற்புறம் நீளும் காணலாய் கூறும் போது தோள் கொடு தூரம் போகலாம் அறிந்தும் அறியாத இருளகில் பீட். ஏங்க, படத்தில் நடிச்ச உங்களுக்கு தாங்க பாட்டு தெரியும். நான் 4 தடவை கேட்டேன். இல்ல, எனக்கு அந்த பீட் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. பீட் அவர்தான் சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ, இல்ல, தேங்க்யூ. முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சா? சூப்பர் சூப்பர். அது பாட்டை கேட்டதுக்கு வந்து ரொம்ப ரசிச்சு பாடினீங்க. நல்லா கேட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 அற்புதமா இருந்தது. படத்தில் எல்லாருமே பாடுறாங்களே பிரதர், ரொம்ப ஈஸியாக போயிருந்துங்கள, பிரச்சனையே இல்லை.
சூப்பர் சூப்பர் சிவாத்மிகா, நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் பாடுறதுலேயும் ஒரு ரவுண்ட் வரணும். நிறைய பாடல்கள் பாடணும். ரொம்ப அற்புதமாக இருக்குது உங்களுடைய வாய்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ப்ரொஃபஷனல் சிங்கராக இப்போ காதெல்லாம் மூடிட்டே பண்ணாங்க தம்பி. ஆமாம், அண்ட் அவங்க உங்களோட பீட் நல்லா இருக்குன்னு வேறு சொல்லிட்டாங்கண்ணே. ஓகே, ஸோ உங்களுக்காக ஒரு மீம் இருக்குது. பாய் சொல்ல வேணாம், அதுக்கு முன்னாடி ஒரு மீம் இருக்குது, பார்த்துடலாம் வாங்க. சாரியில் பார்த்தா தேவதை மாதிரி இருக்கு, மாடர்ன் ட்ரெஸ்ஸில் பார்த்தா மார்க்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வடிவேல் சாரோட மீம் மேம். ஸோ அவரோட இல்லை, இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறேன் பண்ணுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. நல்லா கேளுங்க, இந்த மீம் எடுத்தவங்கள கேளுங்க மேடம். ஓகே ஓகே, வேற ஏதாவது இருக்காப்பா? தேங்க்யூ. நீங்கள் குயின் தான் Thank you. அப்படி சொல்கிறாங்க. எஸ், ஸோ தேங்க்யூ சிவாத்மிகா. இன்னும் நிறைய நல்ல சக்ஸஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நிறைய நல்ல படங்கள் கொடுக்கணும், எங்களை மகிழ்விக்கணும் தொடர்ந்து. நன்றி. ஸோ நித்தம் ஒரு வானத்திற்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. யாரு பிரதர் இவங்கெல்லாம்? மிகப்பெரிய கைத்தட்டோடு சாமிங் ஹீரோ இருக்க இங்கே